தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளுடைய கடைசி வீடியோல பட்டயத்தினால் வரும் பிரிவினை அப்படிங்கிற தலைப்புல மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல குடும்பத்துக்குள்ள ஏன் பிரிவினை வருதுன்னு நம்ம பார்த்திருந்தோம். இப்ப முதலாவது இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை தெரிந்து கொள்றப்போ, முழுவதும் ஜெபம் பண்ணி தெரிந்து கொள்றப்போ, இந்த தெரிந்து கொண்ட சீஷர்களுக்கு 2 கட்டளை கொடுக்கிறார். முதலாவது கட்டளை தம்மோடு இருக்கவும், 2வது அதற்கு பின் அவருக்காக ஊழியம் செய்யவும். சரி. இப்ப தம்மோடு இருக்கவும், இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் முதல்ல கர்த்தர் கூட இருக்கணும். அதே தான் நமக்கும். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம முதல்ல கர்த்தர் கூட தான் இருக்கணும். இப்போ கர்த்தராகிய ஆவியானவர் தான் நமக்கு எல்லா உபதேசங்களுக்குள்ளேயும், எல்லா சத்தியத்துக்குள்ளேயும் நம்மள நடத்துறார். எங்களை அப்படித்தான் அவர் விக்கிரக ஆராதனை தப்புன்னு சொல்லி யாத்ராமத்திலிருந்து பேசி நடத்தினார். அடுத்தது பண்டிகைகள் தப்பு. இந்த பண்டிகை இல்ல, அவர் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த சத்தியத்துக்குள்ள நடத்தினார். அப்புறம் சடங்காச்சார். இப்ப இந்த சத்தியத்தெல்லாம் அவர் கூட இருந்து அதுல நம்ம நிலைச்சு நிக்கணும். அதுக்கப்புறம் தான் இதைய சொல்றதுக்கு நம்மளே ஊழியத்துக்கு அனுப்புறார். இப்ப நம்ம என்ன அவர்கிட்ட கத்துக்கிட்டோமோ அதைத்தான் நம்ம போய் ஊழியமா செய்ய முடியும். சரி. இப்ப கத்துக்கிட்ட விஷயத்த போய் நம்ம வெளிய சொல்றப்போ, எல்லாத்துக்கிட்டயும் அநேகர், அதாவது எங்களை சார்ந்திருந்த ஆர்சி மக்களாகட்டும், புறஜாதிகளாகட்டும், எல்லாத்துக்கிட்டயும் நாங்க சொன்ன முதல் விஷயம் விக்கிரக ஆராதனை தப்பு. இனி நாங்க பண்டிகை கொண்டாட போறது கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் நடத்துவார். அப்போ இதைய சொல்றப்போ அநேகர் ஏத்துக்குவாங்க, அநேகர் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இதைய சொல்லிட்டு நீங்க திருப்பி அதுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டு வரமாட்டாங்க. நீங்க தான் சோரம் போவீங்க. இப்ப விக்கிரக ஆராதனை தப்புன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப என்னை சார்ந்த அநேக ஆர்சி ஜனங்கள் இருக்காங்க. எங்களுடைய சொந்தக்காரங்க அநேகர் இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க திருப்பி திருப்பி அதே விக்கிரக கோயிலுக்கு ஒரு ஒரு கல்யாணத்துக்காகட்டும், வேற ஏதாவது ஒரு சடங்குக்காகட்டும், ஃபங்ஷனுக்காகட்டும் அதே கோயிலுக்கு வா வான்னா, நான் திருப்பி போய் அங்கேயே நின்னுக்கிட்டு நான் விக்கிரக ஆராதனை தப்புன்னு சொல்ல முடியுமா? இது எப்படி நீதிக்கு நிக்கிறதாகும்? இல்ல பண்டிகை தப்புன்னு நான் சொல்லியாச்சு. எனக்கு கர்த்தர் கொடுத்த உபதேசத்தின்படி பண்டிகை தப்புன்னு எனக்கு அவரு உணர்த்திட்டாரு. நான் பண்டிகை தப்பு, நான் பண்டிகை இனி கொண்டாட போறதில்லன்னு சொல்லிட்டேன். இதே ஜனங்கள் திருப்பி கூப்ட்டு ஹேப்பி கிறிஸ்மஸ், ஹேப்பி ஈஸ்டர், ஹேப்பி நியூ இயர்ன்னு எல்லாத்துக்கும் ஹேப்பி ஹேப்பின்ட்டு இருந்தா, இவங்களுக்கு என்ன நான் திருப்பி விஷ் பண்ண முடியுமா? இவங்களுடைய கோயில் தேருக்கு நீ வாங்க, எங்க கூட பங்கெடுத்துக்கோங்க. அப்படியே நீங்க வசனத்தையும் சொல்லுங்க. இந்த மனுஷனுக்கு ஏத்த மாரி ஊழியம் செய்யக்கூடாது. அது ஏன் செய்யக்கூடாதுங்கிறத நீங்க கர்த்தர் கூட இருந்தா தான் கத்துக்க முடியும். கர்த்தருக்காக ஊழியம் செய்யறப்போ, நீங்க தான் அவங்களை விட்டு பிரிஞ்சு வரணும். நீங்க சத்தியத்த சொல்லுங்க. உங்களை தேடி நாடி வரவங்க கிட்ட கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் குடுத்த சத்தியத்த சொல்லுங்க. ஆனா, அத சொல்றதுக்கு முன்னாடி அதுக்காக நீங்க நீதிக்கு நிக்கணும். இந்த சத்தியத்துக்கு நீங்க முதல்ல நிக்கணும். நீங்க நின்னதுக்கு அப்புறம் தான் அத பிரசங்கிக்க முடியும். பார்க்கிறவங்களுக்கெல்லாம் சும்மா வாயில பிரசங்கிக்கிறது ரொம்ப ஈஸி. அத முதல்ல நம்ம செஞ்சிருக்கணும். இதுதான் கர்த்தர் அவருடைய சீஷர்களுக்கு சொல்லிக் குடுக்கிறார். இதுதான் மத்தேயுல வர பிரிவினை. இதனால தான் இந்த உலகத்து உறவுகளை விட்டு, இந்த மாம்சத்துக்குரிய உறவுகளை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்கிறோம். கடைசி மட்டும் உங்களுக்கு இந்த போராட்டம் இருக்கு. இப்ப நம்ம பிரிஞ்சிருந்தாலும் அவங்க பிரிய மாட்டாங்க. உங்களுக்கான அழைப்புகள் எப்பவுமே வந்துட்டே தான் இருக்கும். உங்க கதவுகள தட்டிக்கிட்டே தான் இருக்கும். உங்க ஃபோன் கால்ஸ் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். எப்பவுமே உங்கள கூப்பிட்டு எதையோ ஒண்ணு கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. கடைசி பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதுக்கு தான் அதையும் சொல்லியிருக்கார். ஆனா, நீங்க ஒரு தாட்டி ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்துட்டீங்கன்னு அந்த ப்ராசஸ் அப்படியே நின்னு போயிறாது. கடைசி பரியந்தம் உங்களுக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுத்த உபதேசத்துல நிக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். அடுத்ததா, இப்ப நம்ம மத்தேயு 10ஆம் அதிகாரத்த முடிச்சாச்சு. இப்போ லூக்கா 12ல இங்க நம்ம சபைக்குள்ள நம்மளே கொண்டு வரார். இந்த உலகத்திலிருந்து நம்மளை பிரிச்சு, அடுத்தது சபைக்குள்ள கொண்டு வரார். இங்க அக்கினி நாவுகள். அங்க பட்டயத்தினால் வரும் பிரிவினை, இங்க அக்கினி நாவுகளினால் வரும் பிரிவினை. அக்கினி நாவுனா என்ன? அக்கினி நாவுனா என்ன அப்படின்னா, இங்க நமக்கு வசனத்த போதிச்சு, அந்த வசனத்தின் மூலியமா வசனம் தெரிஞ்சவங்க கிட்ட எப்படி பேசணும்? அதுதான் அக்கினி நாவுகள். இப்ப இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்துல, அவர் புறஜாதி கிட்ட பேசுறக்கும், அவருடைய ஜனமாகிய பரிசேயன், சதுசேயன், நியாயசாஸ்திரி இவங்க கிட்ட பேசுறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா, இவங்க வசனம் தெரிஞ்சவங்க. இவங்களுக்கு தான் யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலை குடுத்து பேசியிருக்கிறார். வழிய ஆயத்தம் பண்ணியிருக்கார்.
அப்ப இவங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்படி ஒரு மெஸ்ஸியா வரப்போறாருன்னு தெரியும். இதைத்தான் அவங்க பழைய ஏற்பாட்டிலிருந்து புஸ்தகமா படிச்சுட்டு வராங்க. எல்லா தீர்க்கதரிசன ஆகமங்களும் அவங்க படிச்சிருக்காங்க. இதையெல்லாம் தெரிஞ்சும் துணிகரமா மனம் மாறாம இருக்கிறவங்ககிட்ட அவருடைய பேச்சு அக்கினியா தான் இருக்குது. அந்த பட்டயத்தினால தான் அவர் வெட்டுறாரு. இதையத்தான் நமக்கும் அவர் பழக்க வைக்கிறாரு. இதுக்காக தான் இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து நம்மளே வெட்டுறாரு. இவங்க கிட்ட நீங்க இந்த விக்கிரக ஆராதனைங்கிற பட்டயத்த வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும். நீங்க சிலைய உடைச்சு போடுங்க. இந்த சிலையில இருக்கிறது பிசாசு தான். அப்படின்னு இதைய சொல்லி தான் இந்த பட்டயத்த வச்சு அவங்கள உணர்த்தணும். பைபிள் எடுத்தவங்களுக்கு என்னன்னா, இவங்களும் இவங்க வந்து இவங்களை காட்டிலும் ரொம்ப தந்திரமானவங்க. என்ன காரணம்னா, இவங்க 2 மனம் உடையவங்க. 2 மனம் உள்ளவங்கன்னா, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல வர மாரி. ரெண்டகம் பண்றது. என்ன ரெண்டகம் பண்றாங்கன்னா, இவங்க இங்கேயும் நின்னுக்குவாங்க, அங்கேயும் நின்னுக்குவாங்க. இப்ப ரட்சிக்கப்படாதப்பவே அவங்க அப்படித்தானே இருந்தாங்க. நான் அதத்தான் உங்களுக்கு ரட்சிப்பின் வசனத்திலேயே சொல்லியிருப்பேன். ரட்சிக்கப்படாதப்பவே அவங்க அப்படித்தான் என் கூட இருந்தாங்க. இப்ப நாங்க ரட்சிக்கப்பட்டு வந்து இதையெல்லாம் சொல்றப்போ, ரொம்ப ஓவரா தெரியும். பெரிய மிஞ்சின நீதிமான் மாரி நடந்துக்கிறாங்க. நேத்து தான் வசனத்த தூக்குனாங்க. இப்ப தான் ரட்சிக்கப்பட்டாங்க. இதுக்கெல்லாம் நாங்க தான் ஜெபம் பண்ணியிருக்கோம். இப்ப நமக்கே வந்து உபதேசிக்கிறாங்க. நம்ம சொல்ற எல்லா காரியமும் அவங்களுக்கு ரொம்ப மிதமிஞ்சி தெரியும். ஏன்னா நாங்க போற சபையிலேயே போதகரே அப்படிதான் சொல்லுவாங்க. ரொம்ப மிஞ்சின நீதிமானா இருக்காதீங்க. கொஞ்சம் லைட்டா வளைஞ்சு கொழுத்து நெளிவு சுளிவோட ஜனங்க கிட்ட போணுமா. நீங்க நெளிவு சுளிவோட ஜனங்கிட்ட போனீங்கன்னா, நெளிஞ்சு நெளிஞ்சு பாதாளத்துக்கே போயிற வேண்டியதுதான். இங்க யாரும் நெளிவு சுளிவால சுவிசேஷம் சொல்ல முடியாது. தேவனுடைய ராஜ்யத்த கர்த்தருக்கு ஒரு வழியில பட்டயத்த வச்சு தான் சொல்ல முடியும். தப்புனா தப்பு தான். சரி. இப்ப இவங்க கிட்ட இந்த சத்தியத்தெல்லாம் சொல்றப்போ, இவங்க சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, பைபிள் எடுத்தவங்க, "இதுக்கு நீங்க பேசாம ஆர்சியிலேயே இருந்திருக்கலாம். எதுக்கு தான் ரட்சிக்கப்பட்டீங்களோன்னு." ஏன்னா ரொம்ப டஃப்பான உபதேசம் இல்லையா? 70 பேர் லூக்கால வந்த மாரி தான். பிசாச தொரத்துறது, அற்புதம் செய்யறது, ஒரு பெரிய கூட்டம் வர்றது, இதெல்லாம் ஜாலியா இருக்கும். இந்த மாம்சத்த விட்டுட்டு வர்றதுன்னா, இவங்களுக்கு ரொம்ப டஃப்பு. யாருமே இவங்க தப்ப உணர்த்தாம எல்லாரும் ஜாலியா கை தட்டிக்கிட்டு, அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு, ஐக்கியமா வச்சுக்கிட்டு, "வாங்க பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? தேவன் இப்படி எல்லாம் வாய திறந்தாலே கிருபையின் வார்த்தையா கொட்டணும். இப்படி இருந்தா இந்த ஊழியம் சூப்பர். இவங்கள மாரி ஒரு கிருபையான ஜனங்கள நாங்க பார்த்ததே இல்ல. வாய தொறந்து பட்டயத்த போட்டா, ஐய்யய்யோ! இவங்க பிசாசின் ஆவியினால் நடத்தப்படுறாங்க. எந்த இடத்துல கர்த்தர் கிருபையின் வார்த்தையினால பேசியிருக்கிறார்? அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் கிட்ட அவர் போதிக்கிறப்போ, பரிசேயனாகட்டும், சதுசேயனாகட்டும், நியாயசாஸ்திரி ஆகட்டும், எல்லா இடத்துலயும் அவருடைய பட்டயத்த தான் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். சுருக்கு சுருக்குன்னு கேள்வி கேட்டிருப்பார். அவங்க திருப்பி பேச முடியாத அளவுக்கு அவங்க வாய அடைச்சிருப்பார். எங்கேயாவது அவங்ககிட்ட கிருபையான வார்த்தையில பேசி நீங்க எங்கேயாவது மத்தேயிலிருந்து யோவான் மட்டும் படிச்சிருக்கீங்களா? மாயக்காரரே, வேதபாரகரே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, வசனம் தெரிஞ்சவங்கள தான் திட்டுறாரு. புறஜாதி கிட்ட அவர் அப்படி பேசுறதில்ல. அதே போல தான் இங்கேயும் வேத வசனத்தை எடுத்துக்கிட்டு சபைக்குள்ள இருக்கிறோம்னு சொல்லி கட்டடத்துக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட நீங்க நைஸா பேசுனீங்கன்னா, இவங்க தான் பெரிய வஞ்சகர்கள். இவங்க வந்து வசனத்த தெரிஞ்சுக்க விருப்பப்படுறதும் இல்ல. தெரிஞ்சுக்கிட்டாலும் அதன்படி வாழ்றதுக்கு சுத்தமா பிரியமும் கிடையாது. இருக்கிற மட்டும் இந்த மாம்சத்த நல்லா ஜாலியா வச்சுக்கிட்டு போணும்னு நெனைக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஆளுக மத்தியில தான் லூக்கா 12ஆம் அதிகாரத்துல நமக்கு வந்து அக்கினி நாவுகள கொடுத்து பிரிவினைய உண்டாக்குறார். இந்த பிரிவினை தான் அப்போஸ்தலர் நடபடிக்கையிலயும் நமக்கு வருது. அப்போஸ்தலர் நடபடிக்கையில என்னைக்கு 120 பேர் மேல ஆவியானவர் வந்து இறங்குறாரோ, அன்னைக்கு அவங்களுக்கு அந்த அக்கினி நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் வருது. இதுல முதலாவது எந்திரிச்சு பேசுறவர் தான் பேதுரு. என்ன பேசுறாரு? யாரையா தடவி குடுத்தாரா? 3000 பேர் மட்டும் பத்தாது. மிச்சம் இருக்கிற பரிசேயர், சதுசேயர் எல்லாரும் உள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக நைஸா பேசுனாரா? கிடையாதே. அப்போஸ்தலர் 2ஆம் நடவடிக்கை எடுத்து படிச்சு பாருங்க. நீதிபரராகிய இயேசுவை கொலை செய்த கொலை பாதகர்கள் நீங்க தான். அப்படின்னு நியாய சங்கத்துக்கு முன்னாடி பேசுறாரு.
கொலைகாரங்களான்னு சொல்லி திட்டுறாரு. அப்ப எப்பேர்ப்பட்ட அக்கினி நாவு? இந்த பட்டயம் எப்படி இருக்குது? எல்லார் இருதயத்தையும் குத்துச்சா? அப்ப இந்த மாரி பேசுறதுக்கு தான் ஆவியானவர் வருவாரே தவிர, நீங்க போடுற இந்த வெளியரங்கமான டிராமா, நீங்க கிருபை மிக்கவங்களாட்ட போடுற வேஷம், இதெல்லாம் ரொம்ப நாள் நிக்காது. அடுத்தது ஸ்தேவான். ஆபிரகாம்லேருந்து ஆரம்பிச்சு குத்துறாரு. நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க தான்டா கொலைகாரங்கன்னு. கேட்கிறவங்க ஒண்ணும் சாதாரண ஆளுக இல்ல. நியாயப்பிரமாணத்துல வைராக்கியமா இருக்கிறவங்க. நியாயசாஸ்திரிகள். எல்லா அதிகாரமும் அவங்க கையில இருக்குது. அந்த அதிகாரம் மிக்கவங்ககிட்ட தான் சொல்றாரு, "நீ தான் நியாயப்பிரமாணத்தின்படி கொலைகாரன்." கல்லெறிஞ்சு கொல்றாங்க. அவரு சந்தோஷமா தான் போயிடுறாரு. இப்போ நாங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் எங்களுக்குரிய மாம்சத்துக்குரிய போராட்டத்த சொல்லியாச்சு. இப்போ சபைக்குள்ள எங்களுக்கு என்னென்ன போராட்டம் வந்துச்சு. இப்ப சபைக்குள்ள என்டர் ஆகுறப்பவே, இப்ப நாங்க ஒரு புதிய முகங்கள பார்க்க போறோம். புதிய உறவுகளுக்கு மத்தியில போறோம். ஏன்னா, இங்க இருக்கிற உறவுகள் எல்லாமே மாம்சத்துக்குரிய உறவுகள் ஆயிருச்சு. இனி அவங்க கூட நான் வந்து இந்த சடங்குலயும், விக்கிரக ஆராதனையும், பண்டிகையிலயும் என்னால கலந்திருக்க முடியாது. அவங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்த இப்ப மட்டும் வந்தாலும் நாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா, அந்த அசுத்தத்துக்குள்ள நாங்க போக மாட்டோம். அதுக்கு பேர் தான் நீதிக்கு நிக்கிறது. இப்ப சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், இங்க ஒரு புதிய புதிய அனுபவத்த கர்த்தர் எங்களுக்காக வச்சிருக்காரு. இப்ப இவங்கலாம் எனக்கு தாயும் இல்ல, சகோதரரும் இல்ல நான் சொல்லியாச்சு. அப்ப யார் இங்க? அப்ப இதைத்தான் வந்து இயேசுநாதர் சொல்லுவார். "யார் என் தாயும் சகோதரரும்? பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே என் தாயும் சகோதரர்களும்." சரி. இப்ப சபைக்குள்ள பிதாவின் சித்தம் செய்கிற ரட்சிக்கப்பட்ட ஜனம் தான் எனக்கு தாயும் சகோதரர்களுமா நாங்க உள்ளுக்குள்ள ஐக்கியமாகுறோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் சபையில போட்டிருக்கிற கட்டளை. என்ன கட்டளை? முதலாவது ரட்சிக்கப்பட்டிருந்தா நீங்க பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போ இந்த முழுக்கு ஞானஸ்தானத்துக்கு உள்ள நாங்க குழந்தைகளா வரப்போ, இதுக்கு நாங்களும் ஒப்பு கொடுத்து வரோம். அப்போ இந்த ஞானஸ்தானத்த எடுக்கிறப்போ, எங்களுக்கு 3 ரூல்ஸ வந்து இது சர்ச்சோட ரூல்ஸ்ன்னு சொல்லி, போதகர் சொல்லி தான் எங்களுக்கு வந்து முழுக்கு ஞானஸ்தானம் குடுக்குறாரு. முதலாவது ரூல் வந்து சர்ச் அட்டெண்டன்ஸ். அடுத்தது ரெகுலர் ரெகுலர் அட்டெண்டன்ஸ் இருக்கணும்னு சொன்னாரு. அடுத்தது வந்து திருவிருந்து ஆராதனைய கம்பல்சரியா அட்டெண்ட் பண்ணணும். 3 வாரத்துக்கு மேல திருவிருந்து ஆராதனை நீங்க அட்டெண்ட் பண்ணலின்னா, உங்களுடைய மெம்பர்ஷிப் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். இது வந்து 2வது ரூல். 3வது ரூல் வந்து, உங்களுடைய வருமானத்திலிருந்து தசம பாகத்த 10% சர்ச்சுக்கு குடுக்கணும். இத அவர் எப்படி சொன்னாருன்னா, தசம பாகத்த பத்தி நான் உங்கள பிரஸ் பண்ணி பேசுறது கிடையாது. இது சர்ச்சோட ரூல்ஸ். நானும் அத ஃபாலோ பண்றேன். இத ஃபாலோ பண்றவங்க தான் இந்த சர்ச்லயும் இருக்க முடியும். அதனால தசம பாகம் கண்டிப்பா நீங்க போடணும். இப்படின்னு இந்த 3 ரூல்ஸ சொல்லி தான் எங்களுக்கு முழுக்கு ஞானஸ்தானமே குடுத்தார். இப்ப இதுல மூழ்கி ஞானஸ்தானமெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம், இப்ப வெளிய இருக்கிற பிரச்சனை என்னங்கிறத ஆவியானவர் உணர்த்தி காமிச்சுட்டார். இப்ப சபைக்குள்ள என்ன தப்பு நடக்குது? வெளிய இருந்த மட்டும் விக்கிரக ஆராதனை. சிலை, ஃபோட்டோ இதெல்லாம் விக்கிரக ஆராதனை. இந்த சபைக்குள்ள பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. இதுக்கு நான் வந்து என்னன்னு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் இதுக்குள்ள வந்து இதோடைய காரியங்கள் எல்லாம் என்ன? இங்க எப்படி என்னை ஆவியானவர் நடத்துனாருன்னு இனி நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்கிட்ட பார்த்து சொல்றாரு, நீங்கள் மாயமாகிய பரிசேயுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கங்கிறார். இப்ப வந்து பரிசேயரை குறித்து பார்க்கணும்னா 11ஆம் அதிகாரம் அவங்கள குற்றம் குறைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து 11ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த பரிசேயர்கிட்ட சொல்லும்போது இவங்க எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை சிக்க வைக்கணும், பேசி சிக்க வைக்கணும்னு தான் முடிவு பண்ணி 11ஆம் அதிகாரம் முடியுது. 12ஆம் அதிகாரத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சீசரை பார்த்து சொல்றாரு, மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள்.
இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்தோம்னா பட்டயத்தால் வரும் பிரிவினை, குடும்பத்தில் நமக்கு எப்படி பிரிவினை வந்துச்சு, அதாவது விக்கிரகாராதனை, சடங்குகள், பண்டிகைகள் இதையெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம இங்கே கட்டடமாகிய சபைக்கு ஆவியானவர் நடத்தி கொண்டு வர்றார். இப்போ இதில் எப்படி நமக்கு அக்னி நாவுகள் கொடுக்குறாரு, ஏன் ஊழியருக்கு மத்தியில் பிரிவினை வருது, இதை குறித்து தான் இந்த அதிகாரம் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஆவியானவர் என்னை எப்படி சபைக்கு கொண்டு போய் என்னை எப்படி பழக்க வச்சு எப்படி நடத்தினாருங்கிறத நம்ம இப்போ பகிர்ந்துக்க போகிறோம். இப்போ நாங்கள் ஒரு சபையை தேடி, கட்டடமாகி ஒரு சபையை தேடி, முதல்ல சொன்ன மாதிரி ஞானஸ்நானம் எடுத்து ஒரு கட்டடமாகிய சபைக்கு போயிட்டுருக்குறோம். போயிட்டு இருக்கும்போது நான் பழைய சர்ச்சு, அதாவது ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி இருந்த சர்ச்சு வழியாக தான், அதை கடந்து தான் நாம் சபைக்கு போகணும். அப்போ அதை டெய்லி கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு சிலை வச்சுருப்பாங்க. சிலைக்கு முன்னாடி நிறைய பேர் கும்பிட்றதையும், நான் டெய்லி அதை பார்த்துட்டு போகிறதும், நான் தினம் தினம் அதுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே ஏசப்பா எப்படியாவது அந்த சிலையை உடைச்சிருங்க. அப்போ அனுதினம் ஒரு ஒரு 3 மாதம் பக்கம் அதையவே ஜெபம் பண்ணிட்டு டெய்லி போகும்போது, இந்த சர்ச்சை கடந்து என் சபைக்கு போகும்போது, எப்படியாவது இந்த சிலையை உடைங்கன்னு நான் ப்ரே பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு 40 வருஷமா அந்த சிலை உடைஞ்சதில்ல. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு அந்த சிலையை உடைக்க வச்சார். உடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு அதை உடைச்சிட்டார் அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டு அன்னைக்கு ஆராதனைக்கு போனேன். அதே போல் அடுத்த வாரமும் அதே ரூட்டில் போகிறேன். அதை விட சூப்பரான சிலை, நல்ல அழகான சிலையை கொண்டு வந்து அங்கே வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு அதையே பிரதிஷ்டை பண்ணுறாங்க அவங்க எல்லாரும். இதையும் பார்த்துட்டு தான் நான் போகிறேன். அப்போ எனக்குள்ள ஒரே வருத்தம். ஏற்கனவே சிலையை உடைக்க சொன்ன நான், இப்போ பார்த்தா மறுபடியும் சிலை வந்துருச்சு. அப்போ என் ஜெபம் தப்பாக இருக்குதுன்னு நான் உணர்ந்தேன். இனி சிலையை உடைச்சி பிரயோஜனம் இல்லை, இவங்க இருதயத்தை தான் உடைக்கணும்னு எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு 6 மாசமா நான் சபைக்கு போயிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் இந்த ஆராதனை நடக்கும்போது, ஒரு தாய் தேற்றுவது போல் அப்படிங்கிற ஒரு சாங் வரும். நான் போன சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 பேர் இருப்பாங்க. அந்த 3000 பேர்லையும் அதை நேராக கேட்க முடியாது, ஃபுல்லாக டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. இப்போ இந்த டிஸ்பிளேல சாங் வருது. அதுலேயும் நான் எதையோ உடச்சி போட்ட ஒரு சிலையோ ஓவியமோ அது அங்கே வருது. அப்போ எனக்குள்ள கோபம் வருது. அப்போ ஆவியானவர்கிட்ட கேட்குறேன், வீட்லேயும் சிலையை உடைச்சாச்சு, ரோட்டில் இருந்த சிலையும் உடைச்சிட்டேன், ஆவியானவர் சொல்லி உடைச்சிட்டாரு, இங்கேயும் சிலை வருதே, என்ன பண்ணுறது? ஆவியானவர் உணர்த்தினார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்ததான் ஆவியானவர் இருக்கிறார். அப்போ ஆராதனை முடிஞ்சோடனே நேராக போதகர் ரூமுக்கு போய், இப்படி ஒரு தாய் தேற்றுவது போல் இந்த பாட்டு வரும்போது, நான் எதை உடச்சி போட்டு வந்தனோ அந்த உருவத்தை இந்த டிஸ்பிளேல காமிக்கிறீங்களே, எனக்கு இடரலாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த போதகர், எனக்கு தெரியலப்பா, இனி வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார். ஒரு 2-3 வாரம் கடந்து நான் மறுபடியும் போகிற அதே சாங், ஒரு தாய் தேற்றுவது போல் வருது. அதே ஃபோட்டோவில் இருந்த அதே ரூபம் வருது. எனக்கு அதை விட கோபம் வருது. இந்த கோபத்தை கொடுக்கறது யார்? ஆவியானவர் தான். அப்போ நான் மறுபடியும் போதகர்கிட்ட போல. இந்த டைம் யார்கிட்ட போனேன்னா, அந்த டிஸ்பிளே ஆப்ரேட் பண்ணுறாங்க, சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறவங்ககிட்ட போய், இப்படி நான் சிலையெல்லாம் உடச்சி போட்டு தான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கிறேன், மறுபடியும் இந்த ஃபோட்டோ போடாதீங்க, எனக்கு இடரலாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அன்னையிலேருந்து நாங்கள் வர வரைக்கும் அந்த பிரதர் அந்த ஃபோட்டோவை டிஸ்பிளேல நாங்கள் பார்க்கல. அப்போது நம்ம யுத்தம் யாருக்கிட்ட செய்கிறோம், எங்கே தப்பு நடக்குதோ அங்கே போய் நேராக யுத்தம் பண்ணும்போது அவங்களுக்கும் குத்தப்படுது, நமக்கும் சந்தோஷம் வருது. இப்படி தான் ஆவியானவர் நடத்துவார். இப்போ ஆரம்பத்தில் இப்படி போச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாங்கள் பண்டிகையை விட்டுட்டெல்லாம்
பண்டிகைக்கு நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி பண்டிகையெல்லாம் விட்டு போட்டு தான் நாங்கள் ஆடம்பரமாக கொண்டாடின எல்லா பண்டிகையும் விட்டு போட்டு தான் இங்கே வரோம் சபைக்கு. பண்டிகைனாலே உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ ஒரு நாள் இந்த இஸ்தார் என்னும் அந்நிய தேவதை பேர், அது அறுவருக்கும் பேர், அந்த பண்டிகை வருது. 40 நாள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி லெந்து இருந்து, அது அரிசியிலேயே நாங்கள் நிறைய பார்த்து, அந்த ஈஸ்டர் எக் அங்கேயே கொடுப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. முட்டை கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு வருவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளேயும் அதே பண்டிகை. அப்போ எனக்குள்ள கோபம், அங்கே விட்டுட்டு எதையெல்லாம் விட்டுட்டு வந்தோமோ அது இங்கேயும் இருக்குதே. அப்போ இந்த இஸ்தாருங்கிற அந்நிய தேவதை வந்து அவங்க புல்பிட்டு மேலே நின்று ஹாப்பி ஈஸ்டர் அப்படிங்கிறாங்க. அப்போ அது தப்பாச்சே, எனக்கு ரொம்ப உறுத்துச்சு. அப்போ இந்த இஸ்தாருங்கிற அந்த அந்நிய தேவதை பேர் எனக்கு 6 மாதம் வந்த எனக்கே புரியுதுன்னா, இந்த 30 வருஷம் ஊழியக்காரங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அது தப்புன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் அந்த காலேஜில் படிக்கும்போது அவங்க போதிச்சது பார்த்தீங்கன்னா, பண்டிகை தப்பு, எல்லாமே தப்புன்னு அவங்க புக் அடிச்சே கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த போதிக்கிற போதகர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க சபையில் கொண்டாடிக்கிறாங்க. இது என்ன மாயமாலன்னு எனக்கு தெரியாது. ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் போய் போதகர் ரூமில் போய் கேட்குறேன். என்னை உணர்த்தி தள்ளுறது எல்லாமே ஆவியானவர் தான். ஏன்னா இந்த மாம்சத்தில் நான் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறேன். போகும்போது அவர்கிட்ட கேட்குறேன், இஸ்தாருங்கிறது அந்நிய தேவதை ஒரு கிரீக் காடோட கடவுளுடைய பேர் தானே. அது எப்படி ஃபுல்பீட்டில் உச்சரிக்கிறீங்க? உயிர்த்தெழுதல் தானே இது. நீங்கள் எப்படி இதை உச்சரிக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போ அவர் ஒன்று கேட்டார் என்கிட்ட. நீங்கள் வேதாகமத்தில் எடுத்துட்டீங்கன்னா பிரதர், திருத்துவங்கிற பேர் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆனால் நம்ம உச்சரிக்கிறோம். அதே போல தான் இதுவும் ஈஸ்டருங்கிறதும் பைபிள் இல்லை, ஆனால் அது கிறிஸ்தவ பேர் தான் அப்படின்னு ஒரு அடித்து சொன்னார். அப்போ நான் திரும்பவும் அவர்கிட்ட சொல்கிறேன், இதை பற்றி நான் பார்த்துருக்குறேங்க பாஸ்டர், இது வந்து தப்பானது, இது அந்நிய தேவதை பேர், அறுவருக்கும் பேர் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, கலகம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னாரு. நான் ரூமை விட்டு வெளியே வந்தேன். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப குத்துச்சு. கலகம் பண்ணக்கூடாதுங்கிறது அது ஒரு பெரிய வார்த்தையாக இருந்துச்சு எனக்கு. நான் போய் கலகம் பண்ணேன்னா, சத்தியத்தை தானே சொல்ல போனேன், உண்மையை தானே சொல்ல போனேன். எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் போய் தப்புங்கிறத எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அப்போ நான் இங்கே வந்து வீட்டில் வந்து உட்காந்து ப்ரேயர் பண்ணும்போது, ஆவியானவர் நம்மளை அவ்வளோ அழகாக நடத்துவார். வேத வசனத்திலேருந்து எடுத்து, இயேசு கிறிஸ்துவுக்கே பெயல்செபூல், பிசாசு பிடித்தவன், கலகக்காரன், இப்படி தான் பிரதான ஆசாரியர்களும் சொந்த ஜனமும் சொல்லியிருக்குது. அப்போ இதை சொல்லி எனக்கு புரிய வச்சார். அப்போ சொந்த ஜனம் இப்படி தான் பேசும் சத்தியத்தை சொல்லும்போது. அப்போ இது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஓ, நீதிக்காக போராடும்போது இந்த ஜனம் நம்மளை வந்து இப்படித்தான் கலகக்காரன், பிசாசு பிடித்தவன்னு நிறைய பேர் வைப்பாங்களாட்டிருக்கு அப்படின்னு நினச்சி எனக்கு ஆறுதல் படுத்தினார் ஆவியானவர். இப்படியே ஒரு வருஷம் 1.5 வருஷம் நாங்கள் நோட்டை எடுத்து பைபிளை எடுத்து தீவிரமாக எல்லா கிளாஸையும் பார்த்து போயிட்டுருக்கும்போது தான் லூக்கா வர்ற 12ஆம் அதிகாரத்தில் பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை, இதை குறித்து எனக்கு பழக்கம் இல்லை. ஆனாலும் சர்ச்சில் இருக்கும்போது எப்படி விக்கிரக ஆராதனை தப்புன்னு என்னை உணர்த்தி ஆவியானவர் கொண்டு வந்தாரோ, அதே போல இங்கே பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை கட்டடமாகிய சபையில். அப்போ இது எனக்கு புரியல. இப்போ நான் பழைய ஆர்சி சர்ச்சில் இருக்கும்போதும் ரட்சிக்கப்படாத முன்னாடி அங்கேயும் ஆலயம் கட்டுறக்கும் பணமும் பொருளோ ஏதாவது போடுங்கன்னு வாரம் சொல்லுவாங்க. நாங்களும் ஃபாதர் கேட்குறாருன்னு சொல்லி எல்லாம் கொடுத்து கட்டி முடித்து அதுக்குள்ளே எனக்கு ரட்சிப்பு வந்துடுச்சு. ரட்சிப்பு வந்தோடனே நான் நேரடியாக ஃபாதர்கிட்ட கொண்டு போய் குடும்ப கார்டையும் நான் இப்போ ஒரு பொறுப்பில் இருந்தேன், அதையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு, இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன், நான் இந்த சிலை இருக்கிற இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் வரேன். அப்போ குடும்ப கார்டை ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. குடும்ப கார்டு தேவையில்லை, நான் தான் இனி மறுரூபமாக போகிறேன்னு சொன்னேன். எனக்கு அந்த மறுரூபங்கிற வார்த்தைக்கும் கூட அர்த்தம் தெரியாது.
ஆனால் அதை சொல்லிட்டு தான் நான் வெளியே வரேன். இதெல்லாம் என்னை ஆவியானவர் தான் நடத்தினார். ஒரு பழக வச்சு நடத்தினார். அப்போ பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நம்ம வர்றோம். இங்கே வரும்போது இங்கேயும் வந்து கட்டடமாகி சபையும் வாடகைக்கு தான் இருக்குது. அவரும் சொந்த இடம் வேணும், நம்ம சபை கட்ட வேண்டாமா அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தார். வாரம் எல்லா வாரமும் சபைக்கு பணம் கொடுங்க, உங்களால் முடிஞ்சது கொடுங்க அப்படின்னு. அப்போ எனக்கு மாம்சத்துக்கு வைராக்கியம். சிலை வழிபாடுக்கு இருந்த சர்ச்சுக்கே நம்ம இவ்வளவு கொடுத்து இது பண்ணணும். இங்கே ஆவிக்குரிய சபை, ஏன்னா நம்ம குழந்தையாச்சே, ஆவிக்குரிய சபை இங்கேயும் நம்ம கொடுக்க வேண்டாமா அப்படின்னு நான் தோணி, இங்கே இடம் வாங்குறதுக்கு, சபைக்கு இடம் வாங்குறதுக்கு பணமாக கொடுத்துருக்குறேன். பணமாக கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த வாரம் 2 வாரத்துக்கு அப்புறம் என்னை பாராட்டினாங்க. பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் மேடையில் நின்று, இப்படி ஒருத்தர் புது பிரதர் வந்தார், பணம் கொடுத்தாரு அப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன நம்ம நல்லது பண்ணுறோமோ, அவங்களுக்கு எது நல்லது பண்ணுறதோ அதையும் அடுத்த வாரம் சொல்லுவாங்க. மேடையில் சொல்லுவாங்க. இப்போ யாரை சொல்கிறாங்கன்னு நல்லாவே தெரியும். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எனக்கு ஆவியானவர் வந்து உணர்த்தினார். வாரம் இந்த பணத்தை குறித்து பேசும்போதும் ஆர்சி சபையில் என்ன சொன்னாங்களோ அதே இது இங்கேயும் பேசுகிறாங்க. அப்போ இதில் ஒரு மாற்றம் இல்லையே. அப்போ ஆவியானவர்கிட்ட கேட்குறேன், இது என்னங்க ஆவியானவரே, இங்கேயும் பணம் கேட்குறாங்களே, இதை கொடுக்கலாமா வேண்டாம்? என்னை முழுக்க நான் எந்த டவுட் வந்தாலும் நான் ஆவியானவர்கிட்ட தான் கேட்பேன். அப்போ அவர் எனக்கு சொல்லிக் கொடுப்பார். வேத வசனத்தின் மூலயமா எனக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பார். சொல்லி கொடுத்துருக்கிறார், நடத்தி சொல்லி கொடுத்துருக்கிறார். அதுதான் ஆவியானவருடைய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அழகை நம்மளை நடத்தி அதை காமிச்சு புரிய வச்சு நடத்துவார். அப்போ முதல்ல வந்து நம்ம அதை வந்து இந்த இருக்கிற வசனத்தை முதல் படிச்சிருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஓர் உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு, ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள்ங்கிறார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படிங்கிறார். இங்க எச்சரிக்கையா இருக்க சொல்றார். இப்போ இந்த வசனமும் இவர் கேட்ட பணமும் ரெண்டுமே ஒத்து போகும். ஆவியானவர் எப்போ சொல்லி கொடுத்தாலுமே அதை நமக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுப்பார். இப்போ ஒரு ஊமையை சொல்றார். ஊமை எப்பொழுதுமே தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியம்.
ஐஸ்வர்யம் உள்ளவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. நான் போகிற சபையிலையும் 3000 பேர் இருக்கிறாங்க. ஆனா கட்டட வாடகைக்கு தான் இருக்குது. நல்லா விளைஞ்சிருக்குது. இப்ப நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்கி, எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, என் ஆத்துமாவோடே சொல்லுவேன், அநேக நாள் புசித்து குடித்து பூரிப்பா இரு அப்படின்னு இந்த வசனம் சொல்றார். இப்போ இங்கே பார்த்தோம்னா அதே போல தான் வார வாரம் சபை கட்டுறதுக்கு, சபைக்கு இடம் வாங்குறதுக்கு பணம் கேட்டாங்க, பொருளாக கேட்டாங்க, இன்ஸ்டால்மெண்ட்டில் கேட்டாங்க. இப்படி அநேகம் அவங்களுக்கு நூதன முறையில் கேட்டாங்க. ஆனால் நான் கொடுக்கும்போது அது எனக்கு பொருளாசைன்னு தெரில, மாம்ச வைராக்கியத்தில் கொடுத்தோம். ஆனால் அதுக்கப்புறம் ஆவியானவர் உணர்த்துறார். வார வாரம் சொல்லும்போது ஒரு அங்கே என்ன தப்பு இருக்கோ அதை உணர்த்தி சொல்லுவார். சொல்லி ஃபஸ்ட்டு எனக்கு உணர்த்தி மறுபடியும் அந்த போதகர்கிட்டயே பேச பேச சொன்னார் இதை குறித்து. அப்போது எனக்கு மாம்சத்துக்கு உண்டான பயம். ஏன்னா நான் ஒரு 1.5 வருஷந்தாச்சு. அவர் ஆவிக்குரிய மனிதர், 30 வருஷமான ஊழியக்காரர், வேதாகமத்தை கரைச்சி குடித்தவர், எல்லாமே மனப்பாடமாக சொல்கிறவர், எல்லா வசனத்தையும் மனப்பாடமாக பேசுகிறவர். அவர் சொன்னால் ஒரு கூட்டம் ரெடியாக இருக்குது, கை தட்டுறக்குமாகட்டும், அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகட்டும் ஒரு கூட்டம் இருக்குது. இப்பேற்பட்ட ஊழியக்காரர்கிட்ட போய் ஆவியானவர் இந்த குழந்தைய வச்சு தான் பேசுகிறார். எப்படி ஏலிகிட்ட பேசாமல் பிள்ளையாண்ட சாமுவேல்கிட்ட பேசுகிறாரோ, அதே போல் ஏலி செய்கிற தப்ப ஆவியானவர் சொல்லியும் அவர் கீழ்ப்படியில. அதனால தான் சாமுவேல்கிட்ட கொடுத்து பேச வைக்கிறார். அப்போ எனக்குள்ள ஒரே போராட்டம். நான் என்ன பண்ணுறது? 2-3 நாள் எனக்கு தூக்கம் இல்லை. எப்படி பேசுறது? ஏன்னா ஏற்கனவே அவர் கலகக்காரன் சொல்லியிருக்கிறாரு. இதில் அவரை மதிகேடனேன்னு வேற சொல்லணும். நான் எப்படி பேசுறதுன்னு நான் 2 நாளாக புலம்பி காலையில் ஜெபம் பண்ணுறது, இப்படி 2 நாள் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் நான் வண்டியில் போகும்போது எனக்கு முன்னாடி ஒரு வசனம் வந்துச்சு, என் நீதியின் வலதுகரம் உன்னை தாங்கும்னு. இந்த வசனத்தை எனக்கு ஆவியானவர் கொடுத்தோன்னே எனக்கு நல்ல திடமானது வந்துச்சு, தைரியம் கொடுத்தார். உடனே நான் ஃபோன் எடுத்து இந்த வசனத்தை 13லிருந்து படிச்சுட்டு சொன்னேன் அவர்கிட்ட. நீங்கள் வார வாரம் சபை கட்டணும், இடம் வாங்கணும்னு பணம் கேட்குறீங்களே, இதுதான் பொருளாசை அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னார், உங்ககிட்ட சொல்லவும் சொன்னாருன்னு. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, இது உலகத்துக்குண்டான பொருளாசை. அதாவது நீங்கள் சம்பாதிச்சு அநியாயமாக சேர்த்து வச்சிங்கன்னா அதுதான் பொருளாசை அப்படின்னார். அப்போது எனக்கு உணர்த்தினது ஆவியானவர் வர்ற சபைக்கு வர்ற ஆளுகிட்ட நீங்கள் வசனத்தை வச்சு வஞ்சித்து ஏமாற்றி பணம் பிடுங்குறது தான் பொருளாசின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போ நான் அதை அவர்கிட்ட சொல்கிறேன். ஆனால் அவர் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்போ நான் கட் பண்ணி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் எனக்கு பெரிய சந்தோஷம். அவருக்கு எப்படின்னு தெரியாது, ஏன்னா சொன்னால் அவருக்கு தூக்கம் போயிருக்கும். எனக்கு நல்ல சந்தோஷம். நான் சொல்லிட்டேன், ஆவியானவர் சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். அப்போ அந்த அடுத்த வாரம் சபைக்கு போகிறோம். எந்த நாவு எங்களை புகழ்ச்சோ அதே நாவு எங்களை திட்ட ஆரம்பிச்சது. ஏன்னா நீதியை கேட்கும்போது என்ன ஆகும்? ஊழியக்காரனுக்கு திட்டு கிடைக்கும். ஏற்கனவே எனக்கு கிடைச்ச ஐஸ்வர்யவான் லாசரில் அப்போ தான் அந்த வெளிப்பாடு, அதாவது அந்த வெளிப்பாடையும் கொடுத்து அதில் எப்படி இருக்குங்கிறதையும் காமிச்சார். இந்த ஐஸ்வர்யம் உள்ளவன் 2 இதையும் வச்சு நியாயப்பிரமாணத்தையும் கிருபை சத்தியத்தையும் கலந்து போதிச்சு எப்படி
கம்பீரமாய் வாழ்றானோ, அதே போல நீதிக்காக நிற்கிற அந்த லாசரு தரித்திரன் எப்படி இவனை சூழ்ந்து கொண்டு நாய்கள் இவன் புண்ணை நக்குதோ, அதே மாதிரி இந்த நாய்கள், சுத்தி இருக்கிற நாய்கள் இவங்க திட்ட ஆரம்பிச்சாங்க. அதாவது மறைமுகமா, நேரடியா திட்ட மாட்டாங்க. எல்லாமே ஸ்டேஜில் தான் திட்டுவாங்க. என்னத்தான் திட்டுறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நான் உள்ள போனாலே கைகூப்பி ப்ரேயர் பண்ணுவாங்க, பிசாசே வெளியே போ அப்படின்லாம். என்னத்தான் திட்டுறாங்கன்னு தெரியும், நான் வருத்தப்படலை. ஏன்னா இதெல்லாம் நடக்க வேண்டியவை. என்னை ஆவியானவர் திடமாக தான் வச்சிருந்தார். என்னை நல்லபடியாக தான் நடத்தினார். இப்ப இந்த பொருளாசை என்னும் விக்கிரகாராதனை, இப்ப எப்படி நான் ஆர்சியில விக்கிரகாராதனை விட்டுட்டு இங்க வந்தனோ, இங்க பொருளாசை என்னும் விக்கிரகாராதனை நல்லாவே அப்பட்டமா காமிக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல, என் தானியங்கள், என் களஞ்சியம், என் பொருள். இவருக்கே ரட்சிப்பு தேவனுடைய ஈவுதான், கிருபையினால கிடைக்கிறது. ஆனா இவர் சேர்த்தி வச்ச மாம்சத்துக்குரிய ஒவ்வொன்றும் பேசி பேசி சேர்த்தி வைக்கிற பொருளை பார்த்தீங்கன்னா, என் தானியம், என் களஞ்சியம், என் பொருள். அவர் சொல்றார், மதிகேடனே, இன்னைக்கு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவை யாருடையதாகும்? தெளிவாக தான் கேட்கிறார். அப்போ தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். அப்ப தேவனிடத்தில் ஐஸ்வர்யம், இப்ப இதெல்லாம் எனக்கு கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யம். இதை நான் சேர்த்து வைக்காம எல்லாத்துக்கும் பங்கு வைக்கிறேன். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்துக்கிட்டையும் பணம் பொருள் எல்லாம் வாங்கி இடம் வாங்கணும், சபை கட்டணும். இப்ப அநேகர் அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. அந்த லாசரு ஏங்கி நிற்பார் அப்ப துணிக்கைக்காக. இங்க அப்ப துணிக்கைகள் எப்படி நம்ம பரமக்கானனுக்கு போறது, எப்படி மறுரூபமாகிறது, இதையெல்லாம் சொல்லி கொடுக்கத்தான் சபை. இந்த சத்தியத்தை விட்டுட்டு வம்சத்துக்குரிய பேச்சு தான் இங்க நடக்குது. அப்ப இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் என்னை ஆவியானவர் தான் திடம் பண்ணி என்னைய தேற்றி ஆற்றி நடத்தினவர் அவர் தான். இப்ப வரைக்கும் அவங்களுக்கு இடம் வாங்கியாச்சு. ஆனா சபை இல்லை, சபை கட்ட முடியல. 2023 சொன்னாங்க, அடுத்த வருஷம் நாம புது சபைக்கு போயிடுவோன்னு தீர்க்க தரிசனமா. ஆனா இது வரைக்கும் மண்டபமாகவும் ஸ்டேடியமாகவும் தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு சுத்த வைக்கிறாரு? புரிய வைக்கிறக்கு. இனியும் கர்த்தருடைய ஊழியக்காரனா இருந்து நான் சொல்றேன், அவங்களால வாங்கின இடத்துல சபை கட்ட முடியாது. நிதானிச்சுக்கங்க. 2 வருஷம் ஆச்சு நாங்க வெளியே வந்து, இன்னும் அவங்களால சபை கட்ட முடியல. நான் எப்ப வெளியே வந்தனோ அப்பவே அவங்களும் கட்டடத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. எதுக்கு இந்த உணர்த்துதல், புரிதல்? அவர் எப்பவுமே மனம் திரும்பதான். இந்த மாவட்டத்துல இவ்வளவு சபை இருந்தும் ஏன் இந்த சபைக்குள்ள போராட வைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஏன் இந்த சபைக்காக எங்களை ஓட வைக்கிறாருன்னு தெரியாது. அங்க என்ன ஆத்துமாக்கள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அதுக்குள்ள ஒண்ணு என்னமோ இருக்கு. எத்தனையோ பேர் எல்லாரும் இப்படி வாங்கி சபை கட்டி இருக்கு. சின்ன சின்ன போதகர்கள் பணம் வாங்கி சபை கட்டியாச்சு. 3000 விசுவாசி இருக்கிற இந்த சபையில கட்டடம் இல்லை. ஏன்? நிதானிச்சுக்கங்க. இனிமேல் நீங்க வாங்கின காசுலேயே கட்டடம் கட்ட முடியாது. கர்த்தரோட ஊழியக்காரனா இருந்து சொல்றேன், நீங்க கட்டி பாருங்க. இப்ப அதே போல இந்த ஐஸ்வர்யவான் லாசரு எனக்கு கிடைச்ச வெளிப்பாட்டை போன்ல கூப்பிட்டு இந்த போதகருக்கு சொல்லும்போது கேட்டுட்டு பரியாசம் பண்ணார். நீங்க பெரிய எரேமியாவோ அப்படின்னார். பரிகாசம் பண்றவங்க இப்ப நடக்கிறத பார்த்தா தெரியும், நான் எரேமியாவா இல்லை நீங்க போதகரா அப்படின்னு. இதெல்லாம் நாங்கள் சொல்ல வரல. இப்போ அடுத்தது எனக்கு சபையிலேருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. என்னன்னு பார்த்தா ஒரு பிரதர் கூப்பிட்டாரு. இல்லை பிரதர், பிஸ்னஸ் ஃபெலோஷிப் வச்சிருக்கிறேன் வந்துருங்கன்னாரு. எதுக்குங்க பிரதர்ன்னு? இல்லை உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும், வந்து ஜெபம் பண்ணலாம், உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும் அப்படின்னு.
நான் பிஸ்னஸ் டெவலப் ஆக சபைக்கு வரல. அது அவர்கிட்ட சொல்லவும் இல்ல. எனக்கு ஆவியானவர் அப்பவும் வசனத்துல தான் பேசினார். லூக்கா 12ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, 54லிருந்து 56 முடிய. பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியாகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்றும் சொல்லுகிறீர்கள், அந்தபடியாகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமற் போனதென்ன அப்படின்னு இந்த வசனத்தை தான் சொன்னேன். நீ கூப்பிட்டவருக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஆவியானவர் என்ன சொன்னாரோ அதான் சொன்னேன். எந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் கூட தெரியாம இவங்க பிசினஸ் ஃபெலோஷிப்புக்கு ஜெபம் பண்றக்கும் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். இதுக்காக நம்ம எதுக்கு ஒரு சபைக்கு வராட்டி? இன்னும் அநேக காரியங்கள் எங்களை ஆவியானவர் நடத்தினார். அதாவது தசமபாக தப்புண்ணும், காணிக்கை தப்புண்ணும், திருவிருந்து, ஞானஸ்நானம் எல்லாமே மாம்சத்துக்குரியது. இப்போ நாங்கள் 1.5 வருஷமா அந்த சபைக்கு போயிட்டு இருக்கிறோம். பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை என்னன்னு எங்களுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தாரு. அடுத்தது நம்ம பார்க்கறது தசம பாகம். இந்த தசம பாகத்தை குறித்து சொல்லணும்னா ஏற்கனவே அநேக வீடியோக்குள்ள நாங்கள் பேசியிருக்கிறோம். தசம பாகம் யாருக்குரியது, இது யாருக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம், இப்படின்னு அநேக வீடியோக்களில் நாங்கள் பேசிக்கிறோம். இருந்தாலும் இதை ஒரு நாள் சபையில் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு போதகர் 10ல் அவருக்கு கிடைக்கிற வருமானத்தில் 10ல் ஒரு பங்கு நமக்கு முன்னாடி போடுவார். அப்புறம் நான் தான் எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவார். அநேகரை போட வைப்பார். இதெல்லாம் ஒரு பொருளாசைங்கிறது எனக்கு அன்னைக்கு தான் புரிய வச்சார். ஏன்னா இந்த தசம்பாகத்தை கொடுத்து நீங்கள் வசனம் எடுத்துட்டாலே அநேக கட்டடமாகிய சபையில் எது எடுத்துக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மல்கியா எழுதின புஸ்தகத்திலிருந்து 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிச்சு, அதாவது நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையெல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனென்று அதனால் என்னை சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இந்த வசனத்தை தான் பிடிச்சிக்குவாங்க. இந்த வசனத்தை பிடிச்சிட்டு தசம்பாகம் கொடுக்கலன்னா தேவனை வஞ்சிக்கிறீங்க, நீங்கள் போட்டு பாருங்க, உங்களை இடங்கொள்ளாமல் ஆசீர்வதிப்பாங்க. இதுக்கு தான் தெளிவின் ஆவியானவரை பிடிச்சிக்கணுங்கிறது. இந்த ஆவியானவர், தெளிவின் ஆவியானவர் இல்லைன்னா நம்ம அநேக தரம் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். இப்போ இந்த 6வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இப்போ யாக்கோபின் புத்திரர் யாருங்க? 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்தில் பார்த்தீங்கன்னா லேவி புத்திரர் தான் செலக்ட் பண்ணுறாரு. இந்த ஆசரிப்பு கூடார வேலைக்கு இவங்களை நியமிக்கிறாரு. இந்த வேலை செய்கிறவங்களுக்கு 11 கோத்திரத்தில் உள்ளவங்களும் 10ல் ஒரு பாகம் கொடுக்கணும். இது அவங்களுக்கு சம்பளமாக கர்த்தர் கொடுக்குறார். அதாவது லேவி கோத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு. இதையத்தான் கர்த்தர் அங்கே சொல்லி கொடுக்குறார். இப்போ இந்த வசனத்தை பிடிச்சிட்டு இவங்க பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் யாக்கோபின் புத்திரரா, இல்லை 12 கோத்திரத்தில் இருக்கிறவங்களா, இல்லை லேவி கோத்திரமா, இல்லை ஆசரிப்பு கூடார இப்போ இருக்குதா? இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இந்த நியாயப்பிரமாணம் மோசே வழங்கினது. இது யார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானன் வரைக்கும் வழங்கி வந்துச்சு. இந்த இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிட்டார்னு கலாத்தியரில் நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கிறோம். அப்போ இதையே சொல்லித்தான் இவங்களை வஞ்சிக்கிறாங்க. வர்றவங்களை நீங்கள் கர்த்தரை வஞ்சிக்கலாமா, தேவனை வஞ்சிக்கலாமான்னு சொல்லி அநேகரை பயமுறுத்தி
10ல் ஒரு பங்கு வாங்கி எல்லா ஜனங்களையும் ஏழை விதவை வீட்டை பட்சித்து போடுகிறீர்கள். இதுதான் பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. கட்டடமாகிய சபையில இதுதான் நடக்குது. பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. ஏன்னா நாங்க ஏற்கனவே ஆர்சியில இருக்கும்போதே எங்களுக்கு தசமபாகத்தை போட்டு பழக்கி பழக்கி கொடுத்துருக்குறார். என் மனைவி சொல்லியிருக்கிறாப்புல, தசம பாகம் போடணும். ஏதோ சேனல்ல பார்த்தோ, யாரோ செய்தி கேட்டோ சொல்லியிருக்காப்புல. 10% தசம பாகம் போடணும்னு. நான் அந்த கட்டளைய ஆர்சி சபையிலேயே நான் போட்டுட்டு இருந்தேன். இப்ப இங்க போடுறது ஒண்ணும் புதுசு இல்ல. ஆனா இருந்தாலும், என்னைக்கு ஆவியானவர் எனக்கு இது தப்புன்னு சொல்லி உணர்த்தினாரோ, அன்னையிலேருந்து தசம பாகத்த நிறுத்திட்டேன். அப்ப என் மனைவியும் கேட்டாங்க, இது சரியான்னு. அப்போ இந்த வசனத்தின் மூலியமா சொல்லி, ஆவியானவர் தான் புரிய வச்சாரு. அவங்களும் கீழ்ப்படிஞ்சாங்க. நீங்க ஐஸ்வர்யவான் லாசரு அந்த இதில பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன். எப்படி சம்பீரமாய் வாழ்றாரு. அதாவது ஆரோனுடைய வஸ்திரமும், அதாவது நியாயப்பிரமாணமும், விலையேறப்பெற்ற வஸ்திரம், கிருபை சத்தியத்தையும் வச்சு, இந்த 2 போதனையும் வச்சு கலந்து போதிக்கிறவன் தான் ஐஸ்வர்யவான். அதனால தான் அவன் பாதாளத்துக்கு போறான். இது அநேக வீடியோல நான் போட்டிருக்கிறேன். எனக்கு கொடுத்த பட்டயம், அக்கினி இதுதான். இதைய நான் எல்லா வீடியோலயும் போட்டுத்தான் ஆகணும். ஏன்னா எல்லாரும் சொல்ற மாரி பணக்காரன் போயிருவான், ஏழை போமாட்டான். இதெல்லாம் இல்ல. எல்லாம் உங்களை வஞ்சிக்கிறாங்க. இந்த வஞ்சனையிலேருந்து விடுதலை பெறதுக்கு தான் ஊழியக்காரங்க. பரிசுத்த ஆவியானவரை புடிச்சுக்கங்க. யாருக்கு, எங்க, என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, காணிக்கை. ஆவியானவர் கத்துக் குடுக்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை ஒண்ணுல நடக்க வச்சு, புரிய வச்சு, அப்புறம் தான் அதை விட சொல்லுவார். இப்ப நாங்க ரட்சிக்கப்பட்டதிலிருந்து ஆன்லைன் வேதாகமம், ஆன்லைன் பைபிள் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தோம். அப்படி எங்களுக்கு அநேக போதகர்கள் தெரியும். அந்த போதகர்ல ஒருத்தர் வெளியூர்ல இருந்தாரு. அவரு 40 வருஷம் ஊழியக்காரர். நாங்க ஒரு நாள் அங்க போனோம். அங்க போம்போது அவர் மாம்ச அன்புல எல்லாமே பண்ணாரு. அவங்க வீட்டுக்கு போனோம், அவங்க சபைக்கு போனோம், புசிச்சோம். அப்போ அவங்க சபையில பார்த்தீங்கன்னா, காணிக்கை எப்படி எடுத்தாங்கன்னா, சிஎஸ்ஐ சர்ச்சில எப்படி ஒரு போல்ல வச்சு, ஒரு வெல்வெட் துணியில வச்சு காணிக்கை எடுப்பாங்களோ, அந்த மாரி எடுத்தாங்க. அப்ப எங்களுக்கு காணிக்கை தப்புன்னு தெரியாது. நாங்க காணிக்கைலாம் போட்டோம். படிப்போம். அதிகாலை ஜெபத்துல டெய்லியும் இருப்போம். அவரும் நாங்கலாம் அதிகாலை ஜெபத்துல இருப்போம். இப்படி எல்லாம் முடிச்சுட்டு அங்கருந்து கிளம்பி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தா, ஒரு நாள் அவர் எங்கட்ட ஷேர் பண்ணார் ஒரு விஷயத்த. பிரதர், இன்னைக்கு ஒரு அம்மா புறஜாதியான அம்மா 2 வளையல் போட்டாங்க. அதுல எழுதியிருந்தாங்க, இது என்னுடைய பொருத்தனை. ஒண்ணு அவர் உடன் ஊழியருக்கும், ஒண்ணு அவருக்கும். இப்ப 2 வளையல் போட்டிருந்தாங்க. தங்க வளையல். அப்ப ஃபோன் நம்பரும் குடுத்திருந்தாங்க. அப்ப இவரு ஃபோன் பண்ணி அந்த அம்மாட்ட கேட்கிறாரு, "வீட்டுக்கார் ரட்சிக்கப்படலையேம்மா, இந்த வளையல் கொண்டு இங்க போட்டிருக்கீங்களே, வாங்கிக்கிங்க" அப்படின்னாங்க. உடனே அந்த அம்மா "இது பொருத்தனைங்க பாஸ்டர். இத வச்சுக்கங்க" அப்படின்னு. இப்ப இந்த போதகர் ஆரம்பத்துல கிளாஸ் எடுக்கும்போது பார்த்து காணிக்கையே வேண்டான்னு சொல்லி தான் கிளாஸே எடுத்தாரு. இதெல்லாம் விட்டுட்டு தான் வந்தேன்னு சொன்னாரு. பணத்துக்காக ஊழியம் இல்லன்னு சொன்னவரு, இன்னைக்கு போக, போக, போக இந்த ஜனங்கள் பேச்ச கேட்டுக்கிட்டு, இவங்களுக்கு எல்லாமே இந்த ஆத்துமா வரணும். ஆனா, அதுக்கு வேண்டி இவங்களும் உள்ள போயிடுறாங்க. வ வந்த ஓட்டம் வேற. போக, போக ஓட்டம் எப்படி மாறுதுங்கிறத பார்த்துக்கங்க. அப்ப இவரு என்ன சொன்னாருன்னா, சரின்னு வாங்கி வச்சுக்கிட்டாரு. அப்ப நான் சொன்னேன், "அவங்களே புறஜாதிகளாச்சே, இது தப்பாச்சே" அப்படின்னு நான் சொன்னேன். சரி, குடுத்தாச்சு, வாங்கியாச்சுன்னாரு.
அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதிகாலை ஜெபத்துல இருந்தோம். அப்ப எனக்கு ஆவியானவர் உணர்த்தினார். காணிக்கை தப்புங்கிறத சொல்லி உணர்த்தினார். காணிக்கை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி உணர்த்தினார். இயேசு கிறிஸ்துவே ஜீவ பலியாக தானே காணிக்கையா சுகந்த காணிக்கைய அப்பாக்கு குடுக்குறாரு. அதே போல தான் நம்மளும். இங்க மெல்கிசேதேக்கின் முறைமையில காணிக்கையாக வேண்டியது நம்ம தான். ஜீவ பலியாக நம்மளை நாமளே காணிக்கையா தான் குடுக்கணும். அது எப்படி ஜீவ பலியா குடுக்க முடியும்னா, நீங்க நீதிக்கு நிக்கும்போது தான் உங்க மாம்சம் கிழிக்கப்படும். இதுதான் அவருக்கு உகந்த காணிக்கை. அவருக்கு கீழ்ப்படிதல். அவருக்கு எல்லா வார்த்தைக்கும் நாங்க கீழ்ப்படிஞ்சுட்டே வந்தோம். எங்களுக்கு அநேக விஷயம் சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்காரு. இதே போல நீங்களும் கீழ்ப்படிஞ்சு மாம்சத்துக்கு எதிர்த்து நின்னீங்கன்னா, அநேக காரியங்கள் சொல்லித் தருவார். அவருடைய அன்பு உங்களால புரிஞ்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் நம்மளை தாங்குவார். இப்போ இந்த ரொம்ப பழகுன போதகர்கிட்ட நான் இப்ப பேசணும். காணிக்கை தப்பு அப்படின்னு. அப்போ ஒரு நாள் காலையில ஜெபத்துல இருந்துட்டு சொல்றேன் நானு. பாஸ்டர், நீங்க காணிக்க இப்படி உண்டியல்ல வாங்குறத விட, ஓரமா ஒரு பெட்டியில வச்சுக்கலாம்ல. ஏன்னா அவர்கிட்ட எதிர்த்து சொல்ல முடியல என்னால. அந்த அன்பு, மாம்சத்துக்குரிய அன்பு. அப்போ அவரு சொன்னாரு, "இல்லைங்க பிரதர், நானும் அப்படித்தான் பண்ணேன். ஓரத்துல வச்சா வரவங்களுக்கு தெரியாது. அப்படியே பழகிருச்சு" அப்படின்னு. "ஐடியா பண்றேன்" அப்படின்னாரு. அப்பவும் எனக்கு தூக்கம் வரல 2, 3 நாளா. "நான் உன்கிட்ட என்ன சொல்ல சொன்னா, நீ என்ன போய் சொல்ற?" அப்படின்னு. அவரு சொன்னது என்னன்னா, காணிக்கை வாங்குனா பரலோகம் போ முடியாதுன்னு சொல்ல சொன்னாரு. ஆனா இந்த அன்பின் நிமித்தம் என்னால சொல்ல முடியல. அவ்வளவு பழக்கமானவரு. டெய்லியும் பேசுவாரு. நாங்க அநேக விஷயம் சஞ்சரிச்சுக்குவோம். என்னால தூங்க முடியல 2 நாள். அது வந்தவங்களுக்கு தான் தெரியும். ஒரு தப்புன்னு தெரிஞ்சு, அந்த தப்புக்கு உடந்த போறவங்க வேற. அந்த தப்புன்னு நீ எதிர்த்து நின்னு கேட்கிறவங்க வேற. ஒரு கட்டடமாகிய சபையில என்ன எல்லாத்துக்கும் தெரியாது. ஆனா கொஞ்சம் பேத்துக்கு இது தப்புன்னு தெரியும். ஆனாலும் அவங்களுக்குள்ள சாணியாட்ட உட்காந்துக்கிட்டு இருந்தா, அவங்கள வச்சு எழுப்ப மாட்டாரு. ஒரு சின்ன தப்பா இருந்தாலும், இது தப்பாச்சேன்னு உணர்த்துதல் இருக்கிறவங்க, அந்த வைராக்கியம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த உணர்த்துதல் எல்லாம் வரும். அவங்களுக்கு என்ன என்னமோ நடந்துட்டு போது, நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம ஓரமா உட்காந்துக்கலாம். அப்படிங்கிற தாட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது புரியாது. அப்ப இந்த தூக்கம் போனதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவரு அதிகாலையில ஜெபத்துல வருவாரு. பிரேயர் பண்ணுவாரு. அவர் எடுக்கிற பிரேயரே பார்த்தீங்கன்னா, எழுப்புதல் தான். எழுப்புதலுக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா, அவரே எழுப்ப மாட்டேங்கிறாரு. அது என்னமோ வசனம் சொல்லும்போதெல்லாம் எல்லாருமே தெளிவா தான் இருக்கிறாங்க. அதாவது தன் தன்னுடைய தப்ப உணராமயே இருக்கிறாங்க. உணர்த்தனா அவங்கள திட்டுறாங்க. அது உண்டானது தான். உலகத்துக்கே உண்டானது தான். அப்போ நான் சொல்றேன் அவர்கிட்ட எல்லாம் பிரேயர்லாம் முடிச்சதுக்கப்புறம் சொல்றேன். நீங்க காணிக்கை வாங்குனீங்கன்னா, பரலோகம் போக முடியாதுன்னு சொன்னேன். இது ஆவியானவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு சொன்னேன். அப்ப அவருக்கு கோபம் வந்தது பாருங்க. என் இருதயம் உடைஞ்சிருச்சு உண்மையாலுமே. ஏன்னா இந்த யார் யாரோ திட்டுறது பெரிய விஷயமா தெரியாது. நம்ம அன்பா இருக்கிறவங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம குடும்பத்தில எல்லாம் பிரிவினை பண்ணிட்டு தான் இதுக்குள்ள வரோம் பாருங்க. இதுக்குள்ள இவங்களுடைய அன்பு தான் நமக்கு பெருசா இருந்துச்சு. இவங்களும் திட்டும்போது பார்த்தீங்கன்னா, உள்ளம் உடைக்கப்படும். அப்போ இவரு சொன்னாரு, "எங்க குத்தி, அங்க குத்தி என்னையவே குத்துறீங்களா? நீங்க முதல் வேத வசனத்த கரெக்ட்டா படிங்க. அரைகுறையா படிச்சுட்டு என்கிட்ட பேசாதீங்க" அப்டின்னாரு. நான் எதுவுமே பேசல. எனக்கு ஆவியானவர் சொல்ல சொன்னத சொன்னேன். அவங்க பேசுறத எப்படி இயேசு கிறிஸ்துவ திட்டும்போது அமைதியா இருந்தாரு. அதே மாரி அமைதியா இருந்துட்டேன். எல்லாத்துக்கும் தெரியும். பணம் காசு வாங்குனா பரலோகம் போக முடியாதுன்னு எல்லா ஊழியக்காரங்களுக்கும் தெரியும். ஆனா, வாங்கி பழகுனவங்க அதை விடுறக்கு மனசு இல்ல.
இந்த அக்னி நாவுகள் பிரிவினையை உண்டாக்குங்கிறது அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. அப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. அது இப்பவே முழுகுனா நல்லா இருக்குமேங்கிறார். ஏன்னா அப்பதான் ஆவியானவர் வருவார். ஆவியானவர் வந்தாதான் அக்னி நாவுகளால பேச முடியும். அப்போ இந்த அக்னி நாவுகள் கிடைக்கணும்னா இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு போகணும். அதனால தான் அவர் அந்த இடத்துல சொல்றார். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நான் முழுக வேண்டிய ஸ்நானம் உண்டு, எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் அப்படின்னு போடுறாரு. ஏன்னா இந்த மாம்சத்துக்குரியவங்ககிட்ட என்ன சொன்னாலும் என்ன பண்றாங்க, ஆவி இல்லாதவங்க திருப்பி திருப்பி இந்த மாம்சத்துக்கே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நீதிக்காக நிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஃபர்ஸ்ட் குடும்பத்தில் பெரியவனு வருது. இங்கே 5 சகோதரர்கள்னு போட்டிருக்கும். யார் இந்த சகோதரர்கள்? ஊழியக்காரங்க தான். 5 ஊழியர்கள், ஊழியக்காரங்கள் மத்தியில் பிரிவினை வருது. இப்படி காணிக்கை பத்தி அவர் உணர்த்தி எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம், இப்போ காணிக்கையும் தவறுன்னு சொல்லி எங்ககிட்ட உணர்த்தி காமிச்சார். அடுத்ததா சபை, ஆலயம். ஆலயம் எவ்வளோ பிரதானம்னு எல்லாரும் படிச்சிருப்பீங்க. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு பவுல் சொல்லியிருக்கிறார். அப்போ சபை கூடி வருதல் அப்படிங்கிறனாலே, சபையினாலே சரீரமாகிய சபை பத்தி தான் பவுல் சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆவிக்குள்ள இருக்கிறவங்க, அவருடைய ஆவியானவரால் நடத்தப்படுறவங்க சபை கூடி வந்து ஒவ்வொரு நாள் வசனத்தை பங்கு வைக்கிறதுக்காக தான், அவங்க இடறி போறப்போ, வழுவி போறப்போ அவங்கள தேத்தருக்கும், ஆத்தருக்கும் தான் சபை கூடி வருது. இப்ப இவங்க வந்து அதை வந்து ஒரு கட்டிடமாகிய சபையில, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இதே ஒண்ண மட்டும் சொல்லாம, இவங்க வந்து இதை சொல்றப்போ, திருப்பியும் ஓய்வு நாள உள்ள கொண்டு வராங்க. என்ன ஓய்வு நாள்னா, ஞாயித்துக்கிழமை ஆராதனைக்கு வராதவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. அப்படிங்கிற பிரசங்கம் அதே போதகர்னால நடத்தப்படுது எங்க சபையில. அப்போ ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்தா தான் நீங்க கிறிஸ்தவங்களா? அப்படின்னு கேள்வி திருப்பி கேட்க தோணுது. அப்ப ஆவியானவர்ட்ட கேட்டப்போ, அடுத்த வாரத்திலிருந்து சபை போறது நிறுத்திட்டோம். ஏன்னா, இந்த மணவாட்டி சபைக்கு 7 நாள் ஆராதிக்கணும். புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஓய்வு நாள் கிடையாது. மறுபடியும் இவங்களுடைய நியாயப்பிரமாணம் தான் ஒவ்வொரு விஷயம் இவங்க பரிசேயனாட்ட தந்திரமா உள்ள திணிக்கிறாங்களே தவிர, இதுல உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு இது நியாயப்பிரமாண கட்டளைன்னு புரியறதில்ல. ஏன்னா வேதத்திலயும், நீதியின் வசனத்திலயும் உங்களுக்கு பழக்கம் இல்ல. கர்த்தருடைய சபை வந்து அனுதினமும் கர்த்தர ஆராதிக்கணும். எல்லாரும் மாம்சத்தின்படி லிட்டரலா ஒரே இடத்துல போய் ஆராதிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நீங்க ஏனோக் ஐயா மாரி உங்களுக்கும் கர்த்தருக்குள்ள ஒரு சம்பாஷணை இருந்துகிட்டே இருக்கணும். அந்த சம்பாஷணையும், அந்த சஞ்சரிப்பும் தான் உங்களை பரிசுத்தப்படுத்துமே தவிர, இந்த பரிசேய கூட்டம் போடுற ரூல்ஸுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கிறனால உங்கள நீங்க பரிசுத்தம் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்க எல்லாமே நிறைவேற்றி முடிச்ச பிரமாணத்த தான் ரூலா போடுறாங்க. இவங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டது, பைபிள்ல இருக்கிறது, இவங்க உலகத்தினால ஈர்க்கப்பட்டது, மாம்சத்து வைராக்கியத்த காமிக்கிறதுக்காக, இதையெல்லாம் அடிப்படையா வச்சு தான் இவங்க ரூல போடுறாங்களே தவிர, சரீரமாகிய சபையை பக்தி விருத்தி அடைவதற்காக இவங்க எந்த காரியமுமே செய்யறதில்ல. அதனால அந்த கட்டிடமாகிய ஆலயத்துல போய் இடறல் ஆகுறதுக்கு பதிலா, எங்களை அனுதினமும் நடத்துற நல்ல போதகரா இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய சபையில, எங்கள ஆரம்பத்திலிருந்து இந்நாள் மட்டும் நடத்துற சபையில, ஒவ்வொரு நாளும் நாங்க சபை கூடி வந்துட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய அப்பமும், அவருடைய ரசத்தையும் நாங்க புசிச்சுட்டு தான் இருக்கிறோம். திருவிருந்து. இப்போ நாங்கள் சபையை விட்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் திருவிருந்து எடுக்கணும். எந்த கட்டடமாகிய சபைக்கு போகிறதுன்னு தெரில. நாங்களே குடும்பமாக உட்காந்து ஜெபிச்சோம். அதுக்கும் ஆவியானவர் தான் பதில் கொடுத்தார். இப்போ நாங்கள் கட்டடத்தை ஆர்சியில் முதல்ல பார்த்தீங்கன்னா, ஆர்சியில் ஒரு நாக்கில் ஒரு அப்பத்தை வச்சாங்க. அதை விட்டு பெந்தகோஸ் சபை அப்படின்னு ஒரு இதுக்கு வந்தால், அங்கே பரிசேயர் கூட்டம் ஒரு அப்பத்தையும் ரசத்தையும் காமிச்சு கொடுத்தாங்க.
1008 கட்டளைகள் அதில் இருக்கு. திருவிருந்தெடுக்க வரும்போது நீங்கள் சுத்தமாக இருக்கணும், குடிக்கக்கூடாது, பொட்டு வைக்கிறவன், பூ வைக்கிறவன், இவங்க யாரும் திருவிருந்து எடுக்கக்கூடாது. மனம் திரும்புதல், மனம் திரும்பி வந்தாதான் இங்கே திருவிருந்து. ஐக்கியம் இல்லாதவன் திருவிருந்து எடுக்கக்கூடாது. இப்படி அநேக ரூல்ஸ், கட்டளைகள், மாம்சத்துக்குரிய அநேக பரிசையினுடைய கட்டளைகள். கர்த்தர் எங்கேயாவது இதெல்லாம் சொல்லியிருக்காரா? நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. இவங்கெல்லாம் ரட்சிக்கவே படலையே. ஆவியானவர் வந்தால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவம் என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்காதே பாவம். இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தை நீங்கள் கேட்காதே பாவம். இயேசு கிறிஸ்து என்ன உபதேசம் கொடுத்தார்? என்ன அப்பத்தை கொடுத்தார்? நியாயப்பிரமாணம் நிறைவேற்றி முடிச்சாச்சு, இனி கிருபையும் சத்தியம்தான் உங்களுக்கு. இதுதான் அப்பம். மாம்சத்துக்குரியது ஒன்றும் இல்லை, நீ ஆவிக்குரிய ஓட்டம்தான் உங்களுக்கு. இதுதான் ஜீவப்பம். மாம்சத்தோடு இருக்கிறவங்க கூட கலக்கக்கூடாது, ஆவிக்குரிய ஓட்டம் வேற. இதுதான் ஜீவப்பம். பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனைக்காரன் கூட கலக்கக்கூடாது, நீங்கள் அதுக்கு எதிர்த்து நின்னுங்க. இதுதான் ஜீவப்பம். இதுக்காக தான் அவர் போராடுறாரு. சரீரம் கிழிக்கப்படுது. இதுதான் அப்பம். உடன்படிக்கை என்னது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்ம மீட்கப்படுறோம். இந்த உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கீங்களா? உடன்படிக்கை ஒப்பந்தம் பண்றாரு நம்ம கூட. நீங்க இந்த உபதேசத்துக்கு நில்லுங்க, மாம்சத்துக்குரிய எந்த உபதேசத்துக்கும் போகாதீங்க. என் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனம் என்னை மாதிரியே ஓடணும். நான் எதிர்த்து நின்ன எல்லாத்துக்குமே நீங்களும் எதிர்த்து நில்லுங்க. இதுதான் உடன்படிக்கை. ஒரு நாள் திருவிருந்து ஆராதனைக்கு போகும்போது, ஏன்னா நாங்கள் நீதிக்கு நிற்கும்போது அநேக தரம் எங்களை திட்டுறது தான் உங்களுக்கு வேலை. அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் சொன்னார், ஆர்சியில் நாக்கு நீட்டி வாங்குற மாதிரி இந்த அப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் நீங்கள் தகுதி இல்லைன்னு சொன்னார். சொல்லிட்டு மனசிலாயோ அப்படின்னு கேட்டார். அதாவது புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டார். அதே தான் நானும் கேட்குறேன். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? மனசிலாயோ? இல்லை மாம்சத்துக்குரிய திருவிருந்துக்கே இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறீங்க. அதாவது பரிசினுடைய கட்டளை அப்படியே கடைபிடிச்சு அன்னைக்கு வெள்ளையும் சொல்லையும் போட்டுக்கிட்டு வெளிவேஷம் எல்லாமே உள்ள 1008 அழுக்க வச்சுக்கிட்டு வெளியே வெள்ளை போட்டா இது எப்படி திருவிருந்தாகும்? திருவிருந்தினாலே அவருடைய அப்பத்தை நானே ஜீவ அப்பம் தானே சொல்றாரு. அவர் சொன்ன உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? இதுதான் திருவிருந்து. கீழ்ப்படிஞ்சதுக்கப்புறம் மாமிச அன்பு உங்களுக்குள்ள ஏதாவது வருதா? இந்த உடன்படிக்கையில் நிலைத்திருக்கீங்களா? எல்லாரும் சடங்குக்குள்ளே போகிறீங்களா? ஏதாவது பண்டிகை கொண்டாடுறீங்களா? இதுதான் அபாத்திரமாக புசிக்கிறது. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த நீங்கள் மறுபடியும் மாம்ச கட்டளைக்குள்ளே போகும்போது இது அபாத்திரமாக புசிக்கிறது. இதனால தான் அநேகர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாங்க. எதில்? ஆத்மாவில். அதான் பவுல் தெளிவு எழுதுறாரு. இதையே சொல்லி புரிய வைக்கிறதுக்கு தான் ஊழியக்காரங்க. இங்கே பரிசேயன் கூட்டம் தான் நிறையா இருக்குது. நாங்கள் இதை ஆர்சியிலேயே வாங்கிட்டோமே, இந்த நாக்கு நீட்டி வாங்கின அப்பம் இங்கேயே ஒரு அப்பத்தை கொடுக்குறீங்க. என்னென்ன உங்களுக்கு தோணுதோ அதையெல்லாம் செய்ய வைக்கிறீங்க. இந்த ஜனங்களும் அதை கேட்டு ஆட்டு மந்தையாட்டம் உங்ககிட்ட தான் வருது.
இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன். எந்த பாத்திரம்? கப்பில் இருக்கிற திராட்சை ரசமா? பாத்திரம்னாலே அவருடைய சிலுவை மரணத்தை தான் சொல்கிறாரு, அவர் சிலுவை ஓட்டத்தை தான் சொல்கிறாரு. அப்பா கிட்ட கேட்குறார், இந்த பாத்திரம் நீங்குமானால் நீங்கட்டுங்கிறார். அப்போ பாத்திரம்னு என்ன? ஆர்சியில் தூக்கி காமிக்கிற பாத்திரம் மாதிரி இங்கேயும் ஒரு கப்பை தூக்கி திராட்சை ரசத்தை தூக்கி காமிக்கிறீங்களே, அதுதான் பாத்திரமா? உங்களுக்கு நியமிக்கப்பட்ட சிலுவையில் நீங்கள் நிலைக்கிறீங்களா? இந்த பாத்திரம் போட முடியுமா? இதை தான் கேட்குறாரு. எல்லாமே மாம்ச கண்களில் பார்த்துட்டு நீங்கள் ஆபிரகாம் எடுத்துட்டீங்கன்னா அவர் ஆவிக்குரிய ஓட்டம் போடுறாரு, மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் பைபிள் எந்த கண்ணில் பார்த்தீங்களோ அதுதான் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம மாம்சத்துக்குரிய கண்களில் ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பெருசாக இருக்கும். அந்த போதிக்கிறவங்களும் உங்களுக்கு பெரிய போதகராக இருப்பாங்க. ஆனால் ஆவிக்குரியதை எடுத்துட்டிங்கன்னா அதில் சொல்ப கூட்டம்தான் இருக்கும். ஈஸியாக எழுதிடுவார். விசுவாச ஓட்டத்தில் யார் யார் வந்தாங்கன்னு எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதியிருப்பார். புரிஞ்சுக்குங்க, அப்பம்னா என்ன, திருவிருந்துன்னா என்ன, எதுக்காக நம்ம ஓடணும், எதுக்காக நிற்கணும், எது பாத்திரம், இதெல்லாம் புரிஞ்சு நீதிக்காக நில்லுங்க. எல்லாமே ஒரு சடங்கு. அதாவது எப்படி ஆதி அப்போஸ்தலர்கள் ஃபஸ்ட்டு சபையில் வைராக்கியமாக இருந்தாங்க, 3வது சபை எப்படி சோரம் போச்சோ தெளிவாக தான் ஆவியானவர் எழுதியிருக்கிறாரு. 7வது சபையில் பார்த்தீங்கன்னா அனலும் இல்லை குளிரும் இல்லை. ஏன்னா இங்கே ஆர்சியில் இருக்கிறது எல்லாமே இங்கே பெந்தகோஸ்து சபையில் இருக்குது. என்ன இல்லாமல் இருக்குது? அங்கே கொடுத்த அப்பம் இருக்குது, அங்கே கொடுத்த ரசம் இருக்குது, அங்கே கொடுத்த ஆலயம் இருக்குது, அங்கே கொடுக்குற காணிக்கை இருக்குது. அவங்க விக்கிரகன்னு ஒரு பொருளை வச்சுருக்குறாங்க. நீங்கள் இதெல்லாமே பிடிச்சிட்டு பொருளாசைன்னு விக்கிரகாரதனை பிடிச்சிருக்கீங்க. இதுதான் பொருளாசை. நீ உங்களை நகை கழட்டி போட்டதோ, நீங்கள் வீடு வாசல் விற்றதோ, உங்களுக்கு உள்ளதை எல்லாத்துக்கும் கொடுத்ததோ, பணமாக இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சது உங்கள் வாழ்க்கைக்கு வாழ்கிற கொடுத்தது. இது பொருளாசை கிடையாது. அவர் அழைக்கப்பட்ட ஜனம் பணத்துக்காக பைபிளை யூஸ் பண்ணுறது தான் பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. இவங்களை விட்டு தான் பிரிஞ்சிருக்க சொல்கிறார். இதையும் சொல்லியும் கேட்காதவங்க கிட்ட தான் பிரிஞ்சிருக்க சொல்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. அது பிரிஞ்சிருக்க சொல்கிறாருன்னா நீங்கள் அவங்க பிரிய மாட்டாங்க. எப்பவுமே நாம தான் பிரியணும். இவங்க கூட நாம தான் சேரக்கூடாது. அவங்க ஒட்டிக்கு தான் வருவாங்க. எப்படியாவது பிசாசு தந்திரமானவன் எப்படியாவது இந்த ஆத்மாவை பாதாளத்துக்கு கொண்டு போகணுன்னு தான் பார்ப்பான். அவங்கள விட்டு நாம தான் பிரிஞ்சிருக்கணும். சத்தியத்தில் எதுக்கு அக்னி நாவுகள் பட்டம் எது கொடுத்துருக்கிறார்? வெட்டணும். எனக்கு அக்னி நாவுகள் எது கொடுத்துருக்கார்? வீசணும். வீசி பாருங்க, வரமாட்டாங்க. எனக்கு கொடுத்த அக்னி நாவுகள் ஐஸ்வர்யவான் லாசர். யார் வந்தாலும் வீசுவேன், ஒருத்தர் வரதில்லையே. நீங்கள் தடவி கொடுத்துட்டே இருந்தால் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு இருதயம் பூரா கர்த்தர் மேலே அன்பு இல்லை, இருக்கிற மாம்சத்து மேலே தான் அன்பு. அடுத்தது ஞானஸ்நானம். என் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணுமே, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அதுக்கும் ஆவியானவர் தான் எங்களுக்கு புரிய வச்சார். புறஜாதிகளுக்கு தண்ணீரினால் ஞானஸ்நானம் கிடையாது. நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறவங்க மூழ்கி எந்திரிக்கிறாங்க. எதுக்கு? மோசேயுடைய கட்டளைக்கு. மோசே ஜலத்தினால் எடுக்கப்பட்டவன். அதனால் அவருடைய பிரமாணத்தை மூழ்கி எந்திரிக்கும் போது ஆவியானவரால் நடத்தப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துவும் 30 வயசு வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை அனுசரித்தவர் தான். அவர் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கே வந்தேன்னு சொல்கிறார். அப்போ அவர் மூழ்கி ஜலத்தினால் மூழ்கி எந்திரிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறார். அந்த நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண ஆதி காலத்து சபை எல்லாருமே
தண்ணீரினால் மூழ்கி ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. நம்ம நியாயப்பிரமாணத்திலே பழக்கமில்லாத ஆளுங்க, நம்ம புறஜாதிக, நமக்கு ஆவியின் பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம், அக்னியின் ஞானஸ்நானம். இதை குறித்து தான் நம்ம வீடியோவே பார்க்குறோம், இதை குறித்து தான் பேசுகிறோம். இதுதான் ஞானஸ்நானம். இது இப்போ நடக்கிற எல்லாமே ஒரு சடங்குகள். ஃபஸ்ட்டு ஞானஸ்நானம் ஒரு சடங்கு, அடுத்தது விக்கிரகம், பொருளாசி என்னும் விக்கிரக ஆராதனை, தசம பாகம், காணிக்கை, எந்த பொருளாக வாங்கினாலும், திருவிருந்து, அதுவும் ஒரு சடங்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அதுவும் ஒரு சடங்கு. இப்போ இந்த ஞானஸ்நானத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, எங்களை ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து ஒரு நோட்டீஸும் அடிக்க வச்சார். ஒரு நோட்டீஸ் அடித்தோம், அதில் வேற ஒன்றும் இல்லை, தசம பாகம் தப்பு, காணிக்கை தப்பு, வேற எதுவுமே இல்லை, எல்லாமே வசனம்தான், ஆவியானவர் கொடுத்த வசனம்தான். கொண்டு போய் கொடுக்க சொன்னார். கொடுக்கறக்கு போகிற அன்னைக்கு அநேக போராட்டங்கள் இருந்தாலும் அடுத்த நாள் ஆவியானவர் தான் கொண்டு போய் அங்கே நிறுத்துறாரு. நிறுத்தினா அங்கே அவங்க நோட்டீஸு கொடுக்க விட மாட்டேறாங்க. இதில் ஒன்றுமே இல்லையே, சத்தியம் தானே இருக்குது. நீங்கள் பைபிள் கொடுக்குறீங்க, அதில் இருக்கிற வசனம் தான் நானும் கொடுக்குறேன். தசம்பாகம் காணிக்க வாங்கினா தப்புன்னு சொல்லி கொடுக்குறேன், உங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இவங்க போய் ஆர்சி சபையிலையோ யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்காமல் நானே கொண்டு போய் கொடுத்துருக்குறேன் இவங்க நோட்டீஸை, யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கலை. ஆனால் இங்கே கொடுக்க சொல்லும்போது போதகர்கிட்ட பர்மிஷன் வாங்க சொல்கிறாங்க. அந்த போதகரை எதிர்த்து தான் நான் நோட்டீஸே கொடுக்குறேன். எப்படி நான் பர்மிஷன் வாங்க முடியும்? போலீஸை கூப்பிடுவேங்கிறாங்க. அது வரைக்கும் வாங்க பிரதர், எப்படி இருக்கீங்கன்னு கூப்பிட்ட கைக, கும்பிட்டு ஓட்ட கைக, இப்போ போலீஸை கூப்பிடுறேங்கிறாங்க. நீங்கள் யாரை வேணால் கூப்பிடுங்க, என் மயிரம் கூட பிடுங்க முடியாது. என் கூட இருக்கிறது கர்த்தர், யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் சும்மா நினச்சிக்காதீங்க. நீதிக்காக நிற்கிறவனை கர்த்தர் சித்தம் இல்லாமல் ஒருத்தனும் கை வைக்கவும் முடியாது. இங்கே நியாயப்பிரமாணக்காரனே இல்லை, நீங்களே திருடனும் கொள்ளக்காரனும். நீங்கள் என்னைய பரிகாசம் பண்ணீங்கன்னா நீங்கள் தான் அடி வாங்குவீங்க. இது வரைக்கும் நோட்டீஸில் என் ஃபோன் நம்பர் இருக்குது, ஒருத்தன் கூட கூப்பிட்டதில்லை. சத்தியத்துக்காக இன்னும் நோட்டீஸ் இருக்குது, ஆனால் என்னை கொடுக்க விடல ஆவியானவர். அந்த நீதிக்காக நிற்கிற ஓட்டம் ஓடுறியா? இந்த மாம்சத்தை வெறுத்து இந்த நீதிக்காக நிற்கிறியா? இதுக்காக தான் பார்க்குறாரு. இது கடைசி காலம்னு அநேகர் சொல்கிறாங்க, அநேக போதகர்கள் சொல்கிறாங்க இது கடைசி காலம். கடைசி காலத்தில் நீங்கள் பண்டிகை கொண்டாடலையா? கிறிஸ்மஸ் கொண்டாடினீங்கள்ல, நியூ இயர் கொண்டாடினீங்கள்ல, எப்படி போக முடியும்? இது தப்பு, கிறிஸ்மஸ் பண்டிகை தப்பு. நியூ இயரில் என்ன தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, அது உலகத்தானே சொல்கிறானே, இந்த அழிவு வரும் அந்த அழிவு வரும். இதை நீங்கள் சொல்லாட்டி என்ன? சபை பக்தி விருத்திக்கா தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்களா? சபைக்கு எதுக்கு பக்தி விருத்தி? ஐஸ்வர்யவான் லாசர், நீ 2 உபதேசத்தையும் கலந்து போச்சுன்னா நீ தான் பாதாளத்துக்கு போவ. அங்கே தீர்க்கதரிசியும் மோசேயும் சொல்லி கொடுக்குறக்கு ஆள் இருக்குது, நீ கேட்கல. இதுக்கு மீறி எப்படி சொல்ல முடியும்? அன்னைக்கு இஸ்ரவேலருக்கு விக்கிரக ஆராதனைக்கு போகும்போது கர்த்தர் இறக்கப்பட்டு தீர்க்கதரிசி எழுப்பி அனுப்புறாரு. அதே தான் இப்போவும், அங்கே என்ன ஓட்டம் ஓடிச்சோ அதே தான் இங்கேயும், வேற எந்த மாற்றமும் கிடையாது. யாத்திராகமத்தில் என்ன ஓட்டம் வருதோ அதே தான் இங்கேயும். தீர்க்கதரிசி வார்த்தை யாரும் கேட்க மாட்டாங்க. இங்கே ஏஐ டெக்னாலஜி ஒரு சைடு வளர்ந்து வந்தாச்சு, ஒரு சைடு யுத்தங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆனால் சபை ரெடியாகலையே. பிசாசு உந்துரான் கீழிருந்து வர்றதுக்கு, ஆனால் சபை ரெடியாகலையே. மணவாளனை புரிஞ்சுக்கல யாரும். மணவாளனுடைய அன்பை புரிஞ்சுக்குங்க. மாம்சக்கிரிகளை வெறுத்து, இந்த மாம்சக்கிரிகள் உள்ளவனுக்கு ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. இது போலியான அன்பு, இதை புரிஞ்சுக்குங்க. நீதிக்காக எதிர்த்து நில்லுங்க. சத்தியம் தெரிஞ்சுட்டும் சத்தியத்தை சொல்லாதது பாவங்கிறார். இங்கே பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க.
பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை இவங்களை விட்டு விலகிருங்கள் தான் பவுல் சொல்றார். நீதிபராய் இயேசு கிறிஸ்துவ கொலை செஞ்சேன்னு தான் ஸ்தேவான் பேசுறார். கல்லெறிஞ்சு கொள்றாங்க. இருந்தாலும் ஸ்தேவான் புன்னகையோட தான் மேலே போறார், வானத்தை பார்க்குறார். இதே புன்னகை தான் எங்களுக்கும். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரன் தேவனின் நாமம் மகிமைப்பட.